டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு விபத்தின் எதிரொலியாக நாடு முழுவதும் விமான நிலையம், ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட ரயில் நிலையம், பேருந்து நிலையம், மொரப்பூர், பொம்மிப்பாடி ரயில் நிலையங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை போன்ற முக்கிய இடங்களில் 3வது நாளாக மோப்பநாயுடன் வெடிகுண்டு கண்டுபிடிப்பு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை தட்சணகாசி காலபைரவர் கோயிலில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு காலபைரவருக்கு சிறப்பு பூஜைகளுடன் வழிபாடு நடைபெற்றது. இந்த சிறப்பு வழிபாடுகளில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி காலபைரவரை வழிபட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பட்டிவீரன்பட்டி பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் வெளியேறும் கழிவுநீர் காரணமாக அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் இந்த கழிவுநீர் காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள் இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என முடிவெடுக்கப்பட்டதாக அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி பொதுச் செயலாளர் கதிரவன் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாவேக அழைத்தால் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு அவர்கள் ஸ்டைலில் அரசியல் செய்கின்றார்கள், நாங்கள் இந்திய அளவில் அரசியல் செய்கிறோம் என பதிலளித்தார். நமது ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் யாரோடு கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கேள்விக்கு அனைவருமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து அவர்களோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என முடிவெடுக்கப்பட்டது. எங்களை பொறுத்தவரை இந்திய அளவிலே நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி இல்லை இதுவரையில். நாளை அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த மாநிலம் வருதுன்னு சொன்னா மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்கள் வருகிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆனால் மேற்கு வங்கத்திலே இன்னும் முடிவெடுக்க போகிறோம். அதே போன்று கேரளாவிலையும் முடிவெடுக்க போகிறோம். எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நாங்கள் இந்திய அளவிலே ஒரு குழு அமைத்திருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.